ரேஷ்மா பசுபுலேட்டி பற்றி பலரும் அறியாத ஒரு தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரேஷ்மா பசுபுலேட்டி ஜூலை 23, 1977 சென்னையில் பிறந்தவர். இவர் ஒரு தெலுங்கு குடும்பத்தைச் சேர்ந்தவர். இவர் பள்ளி படிப்பை அமெரிக்காவில் முடித்தவர். கனெக்டிகட்டில் உள்ள வெஸ்ட் ஹார்ட்போர்டில் உள்ள செயின்ட் ஜோசப் பல்கலைக்கழகத்தில் கணினி அறிவியலில் பொறியியல் பட்டம் பெற்றார். பின்னர் சென்னை அமிட்டிசாஃப்ட் சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் மென்பொருள் சோதனையில் 2 ஆண்டு படிப்பை முடித்தார். இவரது தந்தை பிரசாத் பசுபுலேட்டி ஒரு பிரபலமான தெலுங்கு திரைப்பட தயாரிப்பாளர். அவருக்கு 2 சகோதரிகள் உள்ளனர். ரேஷ்மாவிற்கு 2 சகோதரிகள் உள்ளனர், தீப்தி மற்றும் சுஷ்மா பண்டாரு. தீப்தி ஒரு மென்பொருள் பொறியாளர். மேலும் ரேஷ்மா பிரபல நடிகர் பாபி சிம்காவின் அக்கா என்பது பலரும் அறிந்திராத ஒரு விஷயம். அதே போல பாபி சிம்காவின் திருமணத்தில் கூட ரேஷ்மா கலந்து கொள்ளவில்லை. இதனால் இவர்கள் இருவரும் பேசிக்கொள்வதில்லை என்று சொல்லப்பட்டது. பிக் பாஸுக்கு பின் பேட்டி அளித்த ரேஷ்மா பாபி சிம்கா குறித்து பேசும்போது என்னை ஏதாவது பேசுவாங்களோ என்பதற்காகவே இங்கிருக்கும் சொந்த பந்தங்களுடைய விசேஷங்களுக்கு பெருசா போனதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாபி சிம்கா அவருக்கு தம்பி முறைதானா. TV5 அப்படிங்கிற செய்தி சேனல்ல செய்தி வாசிப்பாளராக தனது வாழ்க்கையை தொடங்கினார் ரேஷ்மா பசுபுலேட்டி. பின்னர் இவர் TV5ல் பிரில்லியன்ட் மைண்ட், பிக் ஸ்கிரீன்ஸ், மூவி மந்த்ரா, i5 மற்றும் பல பிரபலமான நிகழ்ச்சிகளில் தொகுப்பாளராக இருந்திருக்கிறார். பின்னர் சன் தொலைக்காட்சியில் சன் சிங்கர் நிகழ்ச்சியில் தொகுப்பாளராகவும் பாடகியாகவும் சேர்ந்தார். பிறகு 2007ல் லவ் டாக்டர் என்ற தெலுங்கு நிகழ்ச்சியில் நடிகையாக பணியாற்ற தொடங்கினார். 2013ல் ஜெமினி டிவியில் செலிபிரிட்டி கிச்சன் நிகழ்ச்சியின் தொகுப்பாளராக இருந்தார். மேலும் வாணி ராணி என்ற தொலைக்காட்சி தொடரின் மூலம் தொலைக்காட்சி நடிகையாக அறிமுகமானார். சன் டிவியில் ஒளிபரப்பான வம்சம் அவரது பிரபலமான டிவி சீரியல்களில் ஒன்று. வேந்த டிவியில் ஒளிபரப்பான சுந்தரகாண்டம் என்ற தமிழ் தொலைக்காட்சி தொடரில் இவர் நடித்திருக்கிறார். விஷ்ணு விஷால் நடிப்பில் கடந்த 2016ஆம் ஆண்டு வெளியான வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் என்ற திரைப்படத்தில் புஷ்பா என்ற கதாபாத்திரத்தை யாராலும் மறக்க முடியாது. அந்த கதாபாத்திரத்தில் நடித்தவர்தான் ரேஷ்மா பசுபுலேட்டி. இவர் வம்சம், வாணிராணி, ஆண்டாள் அழகர், மரகத வீணை போன்ற பல சீரியல்களில் நடித்துள்ளார். மேலும் ரேஷ்மா பிக் பாஸ் நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டுள்ளார். அதன் பிறகுதான் இவர் பிரபலம் அடைந்தார். இவர் 2015ஆம் ஆண்டு தமிழ் திரைப்படமான மசாலா படம் மூலம் நடிகையாக அறிமுகமானார். ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, தமிழ், மலையாளம் ஆகிய 5 மொழிகளில் புலமை பெற்றவர் ரேஷ்மா பசுபுலேட்டி. 1996ஆம் ஆண்டு ரேஷ்மா தனது நண்பர்கள் சிலருடன் பார்ட்டி ஒன்றிற்கு சென்றிருக்கிறார். அவர் அங்கு ஒரு நிருபரை சந்தித்தாராம். அவர் தனது சேனலுக்கான நேர்காணலுக்கு அவரை அழைத்திருக்கிறார். ரேஷ்மாவின் நேர்காணலை பார்த்த சேனல் தலைவர் ரேஷ்மாவின் தகவல் தொடர்பு திறமையால் கவரப்பட்டு TV5 என்ற செய்தி சேனலில் செய்தி வாசிப்பாளராக பணிபுரிய சொன்னாராம். இவர் என்னதான் பிரபலமாக இருந்தாலும் பலருக்கும் பாபி சிம்காவினுடைய அக்கா தான் ரேஷ்மா பசுபுலேட்டி என்பது தெரியாத ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது.